அண்மை செய்தி. கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான இன்று கோவையில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். இன்று அதிகாலை கோவை போத்தனூரில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான இன்று கோவையில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, கூடுதல் விவரங்கள். ஆண்டுதோறும் இன்று கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் ஆன இன்று ஐயப்பன் கோவிலிலே எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் மாலை போடுவது வழக்கம். சரியாக இன்று கோவை போத்தனூரில் ரயில் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் கோவிலிலே இன்று அதிகாலையிலே சுத்தமாக குளித்து தூய ஆடை அணிந்து வந்த பக்தர்கள் அவர்கள் ஐயப்பனை தரிசித்து விட்டு காவி உடை மற்றும் கருப்பு உடை மற்றும் நீல உடை போன்ற பல்வேறு உடைகளிலே ஐயப்பனுக்கு பிரசித்தி பெற்ற உடைகளிலே இன்று சாமி தரிசனம் செய்தார்கள். பின்பு அவர்களுக்கு கோவில் தலைமை பூசாரி அவர்களுக்கு மாலை அணிவித்தார். அதாவது ஒவ்வொருவருமே அவர்களுக்கு ஏற்றது வகையில் துளசி மாலை, சந்தன மாலை, ஸ்படிக மாலை என பல வகையான மாலைகளை அணிந்து கொண்டார்கள். அடுத்து வரக்கூடிய 48 நாட்களுக்கு ஒரு மண்டலம் இவர்கள் சுத்தமாக இருந்தும் தூய மனதுடன் இருந்தும் அவர்கள் ஐயப்பன் சபரிமலை ஐயப்பனுக்காக விரதம் இருக்கிறார்கள். பின்னர் 48 நாட்கள் விரதம் முடித்த பின் இருமுடி கட்டி அவர்கள் ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக செல்வார்கள். கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.